அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் கடவுள் அருள் டிவி நேயர் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான், இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு அடியின் அன்பு வணக்கங்கள். மகர ராசி அன்பர்கள், உங்களோட மைண்ட் வாஷ் புரியுது. பாடுபட்டுட்டேன், படாத கஷ்டங்கள் பட்டுட்டேன், வாழ்க்கையில் நான் படாத கஷ்டங்களே இல்லை, ஆனால் ஒரு நல்லது கூட எனக்கு நடக்கலை அப்படின்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் நம்மளை தொடர்பு கொண்டிருக்கீங்க. மகர ராசி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் வீடுங்க. 10ஆம் வீடுனாலே வேலை தான். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க, எதுத்தே கேட்க மாட்டாங்க. சம்பளம் லேட்டாக கொடுத்த விட பரவாயில்ல, சாருக்கு எதாவது கஷ்டம் இருக்கும் ஆனால் லேட்டாக கொடுக்குறாரு அப்படின்வாங்க. ஸோ அத்தகைய பரந்த மனதுடைய மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் யாரும் பார்த்திங்கன்னா நம்ம மகர ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இவங்க பொறுத்து போவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட வீடு. சனீஸ்வர பகவான் கொஞ்சம் பொறுமையானவர், நீதிமான், ஆனால் ஏமாற்ற மாட்டார் யாரையுமே. ரொம்ப திறமையாக இருந்து செயல்பட்டு அந்த விஷயங்களை செய்து கொடுப்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சனீஸ்வர பகவான். ஸோ அந்த வீட்டோட அதிபதியாக வச்சுட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மிகவும் சாதுரியமாக செயல்படக்கூடியவர்கள், சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் யாருன்னா நம்ம மகர ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த 138 நாள் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். சனி வக்ர பயிற்சி, சனீஸ்வர பகவான் வக்ரமாகக்கூடிய ஜூலை 26 டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இது நாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் நினச்சிருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, நிறைய செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி, அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த 6 மாதம் தாங்க உங்களுக்கு. இந்த 6 மாத காலகட்டத்தில் ஏன்னா உங்களை 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அப்படியே ரிவர்ஸில் வரார். அப்போ உங்களை முயற்சிகள்லாம் புதிய முயற்சி நிறைய பண்ணியிருப்பீங்க, ஆனால் முட்டி மோதி அது அப்படியே கிடப்பில் போட்டுருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தூசி தட்டின மாதிரி உடனே ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கணுன்னாலும் உடனே தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லை நான் வேறு புதுசாக ஒரு முயற்சி செய்கிறேன், சக்ஸஸ். தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷோல்டர், இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, அது எல்லாமே சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும், எல்லாமே சரியாக தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா யாரோட ராசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோட ஜாதகத்தில் பார்த்தா சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்காரோ இந்த காலகட்டம், இந்த 6 மாத காலகட்டம் அவங்க எல்லாருக்குமே ஒரு பண மழை பொழியக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களோட மகரத்திற்கு 6ஆம் வீட்டை சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு. ஸோ 6ஆம் வீடு என்பது வெற்றி ஸ்தானம்னு சொல்லலாம், கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லலாம், வயிறு அப்படின்னு சொல்லலாம், மேல் வயிறு அப்படின்னு சொல்லலாம்.
இதுநாள் வரையில் கடன் பிரச்சனையாலும் வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளாலும் பாதிக்கப்பட்டிருந்த மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். இதுநாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து ஒரு விடுதலை கிடைப்பதற்கான, ஏன்னா உங்கள் ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம் ஆகிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சில விஷயங்கள் செய்யணும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தீங்கன்னாக்கா இன்னும் டல் ஆகிடும். அப்போ இந்த காலகட்டம், இப்போ ஒரு வண்டி நின்றுச்சுன்னா பின்னாடி இருந்து ஒரு 4 பேர் தள்ளுவாங்க பாருங்கள், அதுபோல் ஒரு காலகட்டம். மகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகாலையில் எழுவது மிக சிறந்தது ஒரு பரிகாரம் சொல்கிறேன் உங்களுக்கு. காலையில் 4:30 to 6 மணி எழுந்து விளக்கேற்றுவது மிக சிறந்தது ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ல் குரு பகவான் வந்து உட்காந்துட்டார், உச்சம் பெற்று இருக்கிறார், ஆட்சியில் உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதி 7ல் இருக்கார். அப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த பரிகாரம் யாருக்குன்னா மகராசி என்பவர்களுக்கு தான் மிகப்பெரியதொரு ஜாக்பாட்டை கொடுக்கும். 4 to 6 இந்த மணிக்குள்ளே நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றிங்கன்னா, விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக புதிய வரவுகள், புதிய செயல்பாடுகள் மூலமாக ஒரு பெரிய உச்சத்தை அடைவீங்க. கல்யாணம் ஆகாத மகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வாழ்க்கை துணையின் மூலமாக புதிய விஷயங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் உடல் உபாதையில் இருந்த பிரச்சனைகளை தீர்வு கிடைச்சிடும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மகர ராசிக்கு 5ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ மகர ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால இது நாள் வரையில் குழந்தை பேர் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் ஏற்படும். அது ஆண் குழந்தையாக பிறக்கும். வம்ச விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பாக மகர ராசி நம்மளுக்கு இந்த காலகட்டம் இருக்குது. மேலும் 9ஆம் வீட்டையும் பார்க்குறார் மகர ராசிக்கு. 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, தந்தையாரின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள், தந்தையாரின் சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும். தந்தை மூலமாக ஒரு விதமான அனுகூலங்கள் கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் புதிய கோவில்களிலிருந்து பிரசாதங்கள் தங்களை தேடி வரும். புதிய ஆன்மீக குருமார்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டையும் பார்க்குற புதிய முயற்சிகள் மூலமாக விரயங்கள் ஏற்படும். அதாவது நீங்கள் அதிகாலையில் எழுந்துக்காமல் 4 to 6 எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மகராசி அன்பர்கள் அடி மேலே ஒரு அடி விழும். புதிய முயற்சிகள் மூலமாக விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் போகிறதா இருந்தால் புதிய முயற்சிகள் சக்ஸஸ், புதிய முயற்சிகள் என்னாகும் சக்ஸஸ் கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வதன் மூலமாக ஒரு பெரிய பணத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த பிரம்ம முகூர்த்தம் விளக்கேற்றுவதன் மூலமாக. எனவே மகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடப்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமைகள் உங்கள் திருமணத்தை செய்வது மிக சிறப்பானது ஒரு விஷயம், அதை பார்த்துங்க. மேலும் உங்களோட இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷோல்டர் பெயின் யாரெல்லாம் இருக்குது, நெக் பெயின் யாராக இருக்குது, கழுத்து வலிகள், தோள்பட்டை வலிகள், நாள்பட்டை வலிகள், எல்லாம் கால் வலி இருக்கும் சில பேருக்கு மகராசி அன்பர்கள். இது எல்லாத்துக்கும் தீர்வுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்படுது. இந்த 6 மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சியும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய விஷயங்களும் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய, அது ஒரு டார்க் ரூமில் இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு லைட் வெளிச்சம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த டார்க் ரூமில் ஒரு பெரிய கதவே திறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதற்கு மறக்காமல் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தவற விடாமல் மகராசி அன்பர்கள் இதை செய்தே ஆகணும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.